கோல்டு வாங்காதீங்க, பெட்ரோல் அதிகமாக செலவழிக்காதீங்க, லாக்டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமே யூஸ் பண்ணுங்கள். இந்த தகவலுடைய பார்ட் 1 நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு பார்ட் 2 வேணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. கேட்டாலும் நம்ப முடியாத சில விஷயங்கள், பார்த்தாலும் நமக்கு பரிச்சயம் இல்லாத சில விஷயங்கள், அதை விட நம்ம இந்திய நாட்டையே பாதிக்கக்கூடிய பல விஷயங்கள் இப்போ நடந்துகிட்ருக்கு. நாட் ஓன்லி இந்திய நாடு, நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்தந்த நாடுகளை இது பாதிக்கும். அப்படி என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் இதுக்கு இன்னொரு பார்ட்டு கூட இருக்குது. அன்பு தமிழஞ்சுங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். எதிர்பாராத நேரத்தில் நமக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய பேர் ஸ்டாக்கு இல்லாட்டி ஷேர் மார்க்கெட்டு அப்படி இல்லைனா இந்த கோல்டு அப்படிங்கிறத இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் பணத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே இருக்கிறதுனால நம்ம நிறைய பேர் சூஸ் பண்ணுறது கோல்டு தான். நார்மல் இன்ஃப்ளேஷனை விட நம்முடைய ஹெல்த் கேர் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 2-3 மடங்கு கூடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். திடீர்னு நம்முடைய ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம இவ்வளோ நாள் சேவ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எல்லா சேவிங்ஸையும் எடுத்து நம்ம அதில் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்ம வெல்த்தை ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்முடைய பணத்தை இல்லாட்டி நிறைய அசட்ஸை வாங்கி குவிக்கிறோங்கிறது கிடையாது. நம்ம மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் நம்ம எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த அன்சர்டனிட்டி பீரியட்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே மேண்டேட்டரி. மாதம் 700 ரூபாய் அப்படி இல்லைன்னா 900 ரூபாய்க்குள்ளேயே கவரேஜ் 10 லட்ச ரூபாயிலிருந்து 20 லட்ச ரூபாய் வரை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சர்ஜரிஸாக இருக்கட்டும், அதுக்கான ஆகக்கூடிய செலவுகள், ரூம் ரெண்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுது. இந்த மாதிரியான இன்சூரன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்முடைய லாங் டேர்ம் சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்மளால பாதுகாக்க முடியும். பட் எல்லாத்தையுமே இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் எந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது தான். நம்ம இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது சில பிளான் ரூம் ரெண்டை கவர் பண்ணுது, சில சர்ஜரி கவர் பண்ணுது, சில இதில் ஹிடன் ரூல்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே சில நேரங்களில் நம்ம எமர்ஜென்சி டைம்ல தான் புரிஞ்சுக்கிடுவோம். அதுக்காக இருக்கிறது தான் டிட்டோ இன்சூரன்ஸ். டிட்டோ இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதன் எந்த மாதிரியான இன்சூரன்ஸை சூஸ் பண்ணணும், அவங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது அப்படிங்கிறது ரொம்ப கிளாரிட்டியா வித்தவுட் எனி ஸ்பேம் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இவங்க கன்சல்டேஷனா இருக்கட்டும், இவங்களுடைய கிளைம் சப்போர்ட்டா இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரீ தான். கிளைம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரும் இவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன்ல இருந்து நம்முடைய பணத்தை எப்படி சேவ் பண்றதுக்கான பிளானிங் நீங்க போடும்போது அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கான பிளானும் போடணும். மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதன் வழியா நீங்க டிட்டோ இன்சூரன்ஸ்னுடைய ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் புக் பண்ணலாம். உங்களுக்கு என்ன தேவை என்ன தேவையில்லை அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லிக் கொடுப்பாங்க. 2023-2024 நம்ம 35 பில்லியனுக்கு தங்கத்தை வாங்கியிருக்கோம், இம்போர்ட் பண்ணியிருக்கோம். 2024-2025 அது அப்படியே 45 பில்லியனா உயருது. 2025-2026 தான் தங்கத்தினுடைய விலை பீக்கில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் இதுவரையிலும் நம்ம வாங்கியிருக்கக்கூடிய அந்த தங்கத்தினுடைய விலை எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 58 பில்லியன் அமெரிக்க டாலர். அப்போ இவ்வளோ ரூபா நம்ம ரூபாவாக கன்வெர்ட் பண்ணி அங்கே கொடுத்து அதை டாலராக மாற்றி டாலர் வழியாக நம்ம கோல்டு இங்கே இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான சிக்கல் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் என்ன, அது கூடவே இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மிடில் ஈஸ்ட் யுத்தம் காரணமாக ஆயில் அப்படிங்கிறது நம்ம நாட்டை எப்படி பாதிக்கும், இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம். பட் இன்னைக்கு நீங்கள் ஷேர் மார்க்கெட்லாம் எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு 9% வீழ்ச்சி அடைந்திருக்கும், டைட்டன் ஒரு 6%, 7% அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும், பிஎன்ஜி ஜுவல்லர்ஸ் ஒரு 9% அளவுக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா கோல்டு வாங்காதீங்க, கோல்டு நமக்கு தேவையா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்கன்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்ம நாட்டு மக்களிடம் கிட்டத்தட்ட ஒரு 145 கோடி மனிதர்களிடம் சொன்ன அந்த இம்பேக்ட் தான். அந்த இம்பேக்டால் ஷேர் மார்க்கெட்டு கிராஷ் ஆகிருக்கும், நிறைய பேருக்கு லட்சக்கணக்கான ரூபாய் லாஸ் வந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் பேர் ஐயோ நம்முடைய ஷேர் வேல்யூ எப்போ கூட போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இருப்பீங்க. இது எல்லாத்தையுமே முடிச்சு போட்டு இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே மட்டும் கிடையாதுங்க, ஸ்பெயினாக இருக்கட்டும், இட்டாலியாக இருக்கட்டும், ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், இப்படி பல நாடுகளில் இதுக்கான ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது. சரி, முதல் விஷயமா நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஆயில் அப்படிங்கிறத, அதாவது க்ரூட் ஆயில் அப்படிங்கிறத இப்போ நம்ம சேர்த்து வச்சுருந்ததை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம நம்பி தான் ஆகணும். இன்றைக்கி நம்முடைய பெட்ரோல் துறை அமைச்சர்லாம் வந்து சொல்லியிருக்காரு அப்படி எதுவுமே கிடையாதுப்பா, ஒரு 60 நாட்களுக்கு 45 நாட்களுக்கு தேவையான க்ரூட் ஆயில், கேஸு, நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. அதனால் பெருசாக பேனிக் ஆக வேண்டாம். இந்த பேனிக்கால மட்டுமே 6% அளவுக்கு பெட்ரோல் ஸ்டேஷன்ஸில் இந்த பெட்ரோல் மற்றும் டீசல் வாங்கக்கூடிய தேவை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ பேனிக் மோடுக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இந்த நம்ம நாடு மட்டும் கிடையாதுங்க, எல்லா நாட்டிலையுமே நாம் ஒரு வீட்டில் இருக்கோம். நம்ம வீட்டுக்கு மேலே ஒரு வாட்டர் டேங்க் அப்படிங்கிறது இருக்குது. இந்த வாட்டர் டேங்கில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு 1000 லிட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி, டெய்லி காலையில் மோட்டர் போட்டு விட்ருவோம். மோட்டர் போட்டோடனே 1000 லிட்டர் வாட்டர் டேங்குக்குள்ளே போகும். நம்ம வீட்டுக்கு தேவையான சாப்பாடு, சமைப்பது, பாத்திரம் கழுவுது, பாத்ரூம், இது எல்லாத்துக்குமே நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். பட் ஒரு விஷயம் நமக்கு புரியுது, இனி அந்த வாட்டர் டேங்குக்குள்ளே தண்ணியே வராது, 10 நாட்களுக்கு வராது, 5 நாட்களுக்கு வராது அப்படின்னு சொல்லி நமக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நாம் அதுக்கு தகுந்தாப்புல தண்ணியை யூஸ் பண்ணுவோம்.
இல்லை எப்போ வரும்னே உங்களுக்கு தெரியாதுங்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த டேப் வாட்டரை கொஞ்சமாக திறந்து கொஞ்சமாக யூஸ் பண்ணுவீங்க. எந்த அளவுக்கு தண்ணியை சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமிப்பீங்க. இதே ஒரு நிலைமை தான் இன்றைக்கி நம்மகிட்ட க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது. நம்ம நாட்டுக்கு தேவையான இருப்பு அப்படிங்கிறத நம்ம வைப்போம் பார்த்தீங்களா? அதாவது வாட்டர் டேங்கில் 1000 லிட்டர் தண்ணீரை நம்ம சேமித்த மாதிரியே நம்ம நாடு என்ன செய்யும் அப்படின்னா, அடுத்த 3 மாதத்துக்கு 60 நாட்களுக்கு 90 நாட்களுக்கு தேவையான க்ரூட் ஆயில் அங்கங்கே சேமித்து வச்சுருப்பாங்க. இதுக்காக நிறைய சேமிப்பு கிடங்குகள் எல்லாமே இருக்கும். இந்த சேமிப்பு கிடங்குகளிலிருந்து தான் அதிகமாக நம்ம இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கோம், க்ரூட் ஆயில்ஸை எடுத்து அதை ரிஃபைன் பண்ணி நமக்கான பெட்ரோல் டீசல் இப்படிங்கிறதெல்லாம் நம்ம மாற்ற ஆரம்பிச்சிருக்கோம். இல்லாட்டி பெட்ரோலாகவே வந்துட்டுருக்கு. அந்த சேவிங்ஸ்லேருந்து நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இதுதான் ஒவ்வொரு நாடும் செஞ்சிட்ருக்காங்க. இந்த ஒரு நிலைமை இன்னும் எத்தனை நாட்களுக்கு போகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திறக்கப்படவில்லை. அமெரிக்கா கோபத்தில் இருக்காங்க. ஈரான் நீ சிரிச்சுக்கிட்டே இருக்க, நான் நீ சிரிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் முடிவெடுக்கிறார். இன்னும் பல நாடுகள் சேர்ந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறப்பதற்கான சமிட் அப்படிங்கிறத நடத்துகிறாங்க. நேற்று லாத்வியா என்ன செஞ்சிட்டாங்க, லித்துவேனியா நாடு என்ன செஞ்சிட்டாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் எங்களுடைய படகுகளை எங்களுடைய கப்பல்களை பாதுகாப்பதற்காக ஒரு படையை அனுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இக்குட்டி நாடு உங்களுக்கெல்லாம் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கும்போது. அப்போ இவங்க எல்லாருமே ஒரு பேனிக் அங்கே உருவாக்கிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த டென்ஷன் அப்படிங்கிறது நீண்டுக்கிட்டே போகுது. இப்படி நீண்டுக்கிட்டே போகிறதுனால பல நாடுகளுக்கும் ஆயில் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், நம்முடைய சேவிங்ஸில் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் ட்ரைன் ஆயிரும். அப்படி ட்ரைன் ஆயிருச்சு, இன்னைக்கு யுத்தம் நின்றுச்சுனாலும் இந்த ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் நம்மளால ஈஸியாக உடனே அதை என்ன செஞ்சிட முடியாது, நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்துட முடியாது, இல்லை நீங்கள் வாழக்கூடிய நாடுகளுக்கு கொண்டு வந்துட முடியாது. அதை சார்ந்து இருக்கக்கூடிய பல விஷயங்கள் செய்தால் மட்டும்தான் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஆயில் அப்படிங்கிறத கொண்டு வந்து அதுக்கு கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் ஆகிவிடும். ஸோ நம்மகிட்ட இருக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 60 நாள். இந்த 60 நாள் ஏதாவது ஒரு மேஜிக் நடந்துருச்சுன்னா நமக்கு தேவையான விஷயம், அதுவும் ஒரு 30 நாட்கள் கழிந்து தான் நமக்கு என்ன வரும், அந்த ஆயில் அப்படிங்கிறது இங்கே வரும். அப்போ நம்ம இந்த 60 நாளில் 30 நாட்களை மைனஸ் பண்ணிடுங்க. சேஃபாக நம்ம இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு 30லேருந்து 45 தினங்கள் மட்டும்தான் அப்படிங்கிறது தான் இப்போ பலருடைய எண்ணமாக இருக்கிறது. இந்த ஆயில் மார்க்கெட் அப்படிங்கிறது டிஸ்டர்ப் ஆகிறதுனால எந்தெந்த இடத்துல எந்தெந்த செக்மெண்ட்ஸில் இது பிரச்சனை உருவாக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏவியேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம வான்பரப்பில் பறந்து போக வேண்டும், விமானத்தில் போகணும், அதுக்கு ஃபியூல் வேணும், அது கண்டிப்பாக பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தெரியும். மிலிட்ரி பிரச்சனைகள் வரலாம். பெயிண்ட் எல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த கெமிக்கல்ஸு, அது கெமிக்கல் சார்ந்து இருக்கக்கூடிய பெட்ரோல் கெமிக்கல்ஸ் இது எல்லாமே பெயிண்ட் அஃபெக்ட் பண்ணும். ஏவியேஷன், டயர்ஸ் அப்படிங்கிறது டயர் மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், கெமிக்கல்ஸ், எஃப்எம்சிஜி, லாஜிஸ்டிக்ஸ், இது எல்லாத்துக்குமே ஆயில் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப தேவை. அப்போ இந்த ஆயில் மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஷேக் ஆக நான் சொன்ன இந்த மார்க்கெட் எல்லாமே ஷேக் ஆகும். 10 வாரத்தில் 36 பில்லியன் அமெரிக்க டாலரை நம்ம தீர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னேன். நம்மகிட்ட இருந்தது 728 பில்லியன். இப்போ நம்மகிட்ட மே 1ஆம் தேதி இருந்தது 690 பில்லியன் அமெரிக்க டாலர் மட்டும்தான். ஸோ இன்னும் நம்மளால் ஒரு 12 மாதங்கள் இல்லாட்டி ஒரு 10 மாதங்கள் ஓட்ட முடியுமான்னு கேட்டால் இல்லை, 8 மாதங்கள் 6 மாதங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கணக்கை சொல்லிட்டு இருக்காங்க. 6 மாதங்களுக்கு தேவையான பணம் தான் நம்மகிட்ட இருக்குது. அதை கொடுத்து தான் நம்ம அடுத்தடுத்த பொருட்களை வாங்க வேண்டும். அதை சேவ் பண்ணுறதுக்கு தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்படி வந்து ஒரு வாய்ப்பை சொல்லியிருக்கிறார். இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தகவல். பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை இந்திய நாட்டுக்குள்ள தங்கம் அப்படிங்கிறத வச்சு தங்கத்தை குட்டி போட வைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வரலாம். இதை செய்ய போகிறது யாராக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கமாக கூட இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கலாம்னா, நம்ம வீட்டில் நம்ம லாக்கர்ஸில், பேங்கில் இல்லாட்டி நமக்கு தெரிஞ்ச இடங்கள் எல்லாமே தங்கம் அப்படிங்கிறது பொத்தி பாதுகாக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 25,000 டன்ஸ் ப்ரைவேட் கோல்டு அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 2.5 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலருக்கான கோல்டை இந்தியர்கள் பதுக்கி வச்சுருக்கோம். அந்த பதுக்கி வச்சிருக்கிறதுக்கு நம்ம இன்னொரு பெயர் கொடுத்துருக்கோம், அதுதான் சேவிங்ஸ். இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிறதுனால இந்திய நாட்டுக்கு ஏதாவது நன்மை நடக்குதான்னு கேட்டால் கிடையாது. ஒவ்வொரு வீட்டுக்கும் அது சேவிங்ஸாக இருக்கிறதுனால அது நாட்டுக்கு சேவிங்ஸாக மாறாது. அது எதுவுமே அந்த ப்ரைவேட்டாக இருக்கிறதுனால அதை நாடு பயன்படுத்த முடியாது. ஸோ இதை எப்படியாவது டேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் முயற்சி செய்ய வாய்ப்புகள் இருக்குது. இந்த நிலைமை அப்படியே நீண்டுட்டு போச்சுன்னா, நான் சொன்ன 2.5 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் இருக்குது பார்த்தீங்களா, இந்தியாவினுடைய ஜிடிபியை விட கூடுதல் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஒரு வருஷம் இந்தியாவை மொத்தமாக ரன் பண்ணுறதுக்கு 145 கோடி மனிதர்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு, கடன் இல்லாமல் வாழ்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தங்கத்தெல்லாம் எடுத்து இந்திய நாட்டுக்கு கொடுத்துட்டா போதும். அதை எப்படி கொடுப்போம்? ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இதுக்கு வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தேட வேண்டும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய அடுத்த சிக்கல் என்ன அப்படின்னு
பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெட்டிங் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது தான். வெட்டிங் அப்படின்னு சொல்லும்போதே நம்முடைய அந்த வெட்டிங் சீசன் எடுத்து பாருங்களேன். இப்போ வந்து மே மாதம், அடுத்தா ஜூன் அப்படிங்கிறதுலேருந்து குறிப்பாக அந்த ஜூன் ஜூலைலாம் நம்ம போயிட்டோம்னா அப்படியே வெட்டிங் சீசன் வந்துடும். நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த அளவுக்கு அப்படியே அந்த வெட்டிங் சீசன்ஸ் ஃபுல்லாக வந்துடும். அது இல்லாமல் டூரிசம் அப்படிங்கிறதுலாம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த சீசன்ஸ் வந்துடும். அப்போது இந்த வெட்டிங் சீசனின் போது நாம் இனிமேல் தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது கம்மியாகும். ஏன்னா பிரதமர் நரேந்திர மோடியே சொல்லிட்டாரு, இனி தங்கத்தினுடைய அந்த டாக்ஸ் அப்படிங்கிறது 6%லேருந்து 10% மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. மீண்டும் தங்கத்தினுடைய விலை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தங்க ஜுவல்லரி இந்த கடை வச்சிருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சேல்ஸ் கம்மியாயிட்டே இருக்கும், இனியும் சேல்ஸ் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அறிவிப்பை இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணி தான் இன்னைக்கு ஜுவல்லரி எல்லாமே அவங்களுடைய ஷேர் எல்லாமே கீழே விழுகுது. இது வந்து ஒரு ஸ்டெப்பு தான். அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வச்சு சின்ன சின்ன ஃபினான்ஸ் டீம்ஸ் இருக்கும் பாருங்கள், முத்தூட் மாதிரியான நிறுவனங்கள், அவங்களும் என்ன செய்வாங்க, அவங்களுக்கும் ஒரு பேனிக் வரும், அவங்களுக்கும் அதிகமாக இந்த தங்க புழக்கம் அப்படிங்கிறது இல்லாமல் போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அங்கேயும் ஒரு ஒரு டிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இது ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் இந்த டிப்பு வர 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 நம்ம நாட்டினுடைய இன்கமும் இதனால் குறையும். அந்த இன்கம் குறையும் போது அடுத்த நாடு நம்ம நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் கொஞ்சமாக சுணுக்கம் ஏற்படும். அதனால் நமக்கு மறுபடியும் அந்நிய செலவாணி கையிருப்பு அப்படிங்கிறது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு ஹிடன் தான். இன்னொரு ஹிடன் டீடைல் இருக்குது, அதுதான் ஜிசிசி ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிசிசி கல்ஃப் கண்ட்ரிஸ், இது ரெமிட்டன்ஸ் என்னப்பா அப்படின்னு கேட்டால், சார் நம்ம நாட்டை சார்ந்த 1 கோடிக்கு மேலே இந்தியர்கள் இந்த மாதிரி அரபுலக நாடுகளில் மட்டுமே இருக்காங்க. அரபுலகத்தில் இப்போ டென்ஷன், அரபுலகத்தில் இந்த டென்ஷன் இருக்கிறதுனால எத்தனை பேருக்கு ஜாப் இருக்கும், எத்தனை பேருக்கு ஜாப் இருக்காது. இந்த ஒரு வேலை, அந்த வேலை காரணமாக அந்த ஒரு ப்ரெஷர் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்குது. அவங்களால இங்கே அனுப்பக்கூடிய பணம் அது எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது டாலரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறையவே டாலரில் தான் வரும். ஸோ வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய இந்தியர்கள் நம்ம நாட்டுக்கு அனுப்பும்போது அது டாலராக வரும். அதை நம்ம இந்திய கரன்சியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஊரில், நம்ம கிராமத்தில் இருக்கக்கூடிய, டவுனில் இருக்கக்கூடிய அம்மா, அப்பா, தங்கச்சி, ஒய்ஃப் யாராவது அந்த பணத்தை எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இங்கே வர்றது டாலர் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உலக சிக்கல் காரணமாக இந்த டாலர் வர்றது, ரெமிட்டன்ஸாக இங்கே வர்றது அப்படிங்கிறது கம்மியாயிட்டே இருக்கு. அதாவது வருஷத்துக்கு 120 பில்லியன் அளவுக்கான டாலர் இங்கே வருவது அப்படிங்கிறதுல ஒரு சிக்கல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 70% ஜிசிசி ஃபுட் இம்போர்ட்ஸ் அப்படிங்கிறது டிஸ்டர்ப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 70% அரபுலக நாடுகள் அவங்க ஃபுட் இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட அக்ரிகல்ச்சர் லேண்ட் இல்லை. அதனால இந்தியா உட்பட பல நாடுகள்கிட்ட வந்து என்னெல்லாம் அவங்களுக்கு வேணுமோ அதெல்லாம் வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா இம்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இம்போர்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும், அவங்ககிட்ட இருந்து டாலர் கிடைக்கும். பட் இப்போ அந்த பிஸ்னஸ் நடக்குதான்னு கேட்டால் இல்லை, கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. கொஞ்சம் இல்லை, 70% அளவுக்கு டவுன் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி விவரம் வந்திருக்கு. அது மட்டும்தானா, கல்ஃப் நாடுகளுடைய ஆயில் அவுட்புட் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியாயிட்டு இருக்கு. நிறைய நாடுகள் நாங்கள் ஆயிலை இன்னும் ப்ரொடியூஸே பண்ண முடியல, ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியல, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த நேவிகேஷன் அப்படிங்கிறது இல்லை. இது எல்லாமே எங்களுடைய சிக்கல் அப்படிங்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய வேலை வாய்ப்பும் அங்கே பறிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வேலை வாய்ப்பு பறிக்கப்பட்டால் அது இந்தியாவுக்கு மறுபடியும் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் தான். சரி, இதை விட்டுறலாமே. இப்போ வந்து என்ன, கோல்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆயில் அப்படியே கொஞ்சம் கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோதானே அப்படின்னு கேட்டால் இல்லை. நாம் திங்கக்கூடிய அரிசி, நாம் சாப்பிடக்கூடிய தக்காளி, பருப்பு, முருங்கைக்காய், இது எல்லாத்துக்குமே ஒரு சிக்கல் உருவாகி இருக்கு. அதுதான் ஃபெர்டிலைசர். கிட்டத்தட்ட 30லேருந்து 35 குளோபல் யூரியா அப்படிங்கிறது கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து மட்டும்தான் வந்தாக வேண்டும். 30லேருந்து 35%, 100 கிலோ நம்ம எடுக்கிறோன்னா அதில் 35 கிலோ கல்ஃப் நாடுகள் நமக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த நாடுகளால் அதை கொடுக்க முடியலை, எங்கேயுமே அது போக முடியல. அதனால அந்த 35 கிலோ யூரியாவை மறந்துடுங்க. அடுத்ததா 20லேருந்து 30 குளோபல் அமோனியா அப்படிங்கிறது அந்த நாடுகளை சுற்றி தான் நடந்துட்டு இருந்துச்சு. அடுத்ததா 30% இன்டர்நேஷனல் ட்ரேடட் ஃபெர்டிலைசர்ஸ். டோட்டலாக ஃபெர்டிலைசர் அப்படின்னு எடுத்து பார்த்தாலே 30% ஃபெர்டிலைசர் இந்த கல்ஃப் நாடுகள் வழியாகத்தான் நமக்கு வந்தாக வேண்டும். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதுவுமே வரல. இது எதுவுமே வரலன்னா அடுத்ததான் நமக்கு என்ன இருக்குது, எங்க பயிரிட வேண்டிய டைம் வந்துருச்சு. அந்த மழை வந்துடும்ல, அடுத்ததா ஏப்ரல் மே முடிஞ்ச உடனே ஜூன் ஜூலைலாம் மழை வந்துடும். நம்ம பயிர் போடணும். பயிர் போட்டு விளைச்சலுக்கு நம்ம அந்த விளைச்சலுக்கான பயிருக்கு தேவையான உரம் அப்படிங்கிறது போடணும். இந்த உரம் கிடைக்கலன்னா சார் பயிரே விளையாதே. பயிர் விளையலைன்னா விவசாய பொருட்களுக்கெல்லாம் விலை கூடிடும். ஏன்னா டிமாண்ட் அதிகரிச்சிடும். 10 கிலோ அரிசி வர வேண்டிய இடத்துல 2 கிலோ அரிசி தான் வருதுன்னா அது யாருக்கு போகணும், யாருக்கு போகக்கூடாதுங்கிறத பணம் இருக்கிறவன் தான் தீர்மானிப்பான். அப்போது ஒரு பொருளினுடைய விலை அப்படிங்கிறது அதிகமாகும். டிமாண்டு அதிகமாக அதிகமாக அந்த பொருளினுடைய விலை அப்படிங்கிறது அதிகமாகும். அப்படி விலை அதிகமாகுனா அங்கே இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அதிகமாகும். ஒரு கட்டத்தில் இன்ஃப்ளேஷன், ஜாப் இல்லை,
எக்கனாமியாக நம்ம நாடு பெரிய அளவில் க்ரோத் ஆயிருமான்னு கேட்டால் அங்கேயும் சிக்கல். ஷேர் மார்க்கெட்டில் இந்த எல்லாமே படுத்துட்டு இருக்கு. நான் சொன்ன ஸ்டாக்ஃப்ளேஷன் செகண்ட் பார்ட் இங்கே நம்ம பார்த்துட்டோம். ஸோ நம்ம பார்த்த கோல்டு, போன பார்ட்டில் பார்த்த கோல்டு, ஆயில், அதையும் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய ரெமிட்டன்ஸை தாண்டி ஃபெர்டிலைசரை தாண்டி விவசாயத்தை தாண்டி நம்ம நாட்டில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், இது எல்லாமே நம்ம நாட்டுக்கு ஒரு சிக்கல் தான். நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது எல்லாமே நம்ம நாட்டினுடைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை கம்மி பண்ணும். எப்படி? எப்பா இன்ஃப்ளேஷன் வந்துருச்சு, எங்கேயுமே ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது அதிகப்படுத்த முடியாத ஒரு நிலைமை வரும்போது நம்மளுடைய நிறுவனங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் இல்லை, அப்படியே நிப்பாட்டிடுவாங்க. ஸோ அதை ஊக்குவிப்பதற்காக தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்கிறாங்க, இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை வாங்கி பயன்படுத்துங்க நீ. ஆனால் எல்லாமே நம்ம இந்தியாவிலேருந்து எடுத்துட முடியுமான்னு கேட்டால் நம்ம தற்சார்பை விட்டு விலகி ரொம்ப வருடங்கள் ஆயிடுச்சு. 1991 நம்ம தற்சார்பை விட்டுட்டோம். அப்படி தற்சார்பு விட்டதுனால நமக்கு நிறைய லாபம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னாலும் இந்த சிச்சுவேஷனில் நம்ம யோசிக்கிறோம். ஸோ இங்கே எகெயின் நம்ம இந்த தற்சார்பு அப்படிங்கிறத பற்றிலாம் பேசுகிறாங்க. விவசாயத்தில் அடுத்த ஒரு மாற்றம் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாடும் யோசிக்குது. பிற நாடுகளை நம்பியே இருக்கும். ஈவன் நம்ம நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய எந்த ஒரு காய்கறியுமே அந்த வித்துக்கள் நம்மகிட்ட தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை, அதுக்கு பல நிறுவனங்களை நம்பி இருக்க வேண்டியதாக இருக்குது. அந்த வித்து வளரணும்னா நம்முடைய சாணத்தை போட்டால் போதுமான்னு கேட்டால் இல்லை, அதுக்கான ஃபெர்டிலைசர் போடணுங்கிறான். ஃபெர்டிலைசரே கிடைக்க மாட்டேங்கியா? இப்போ மோடி சொல்லிட்டாரு 50% ஃபெர்டிலைசரை விட்டுட்டு ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு திரும்புங்க. நீ எப்படி திரும்ப முடியும்? நம்ம மண்ணை நம்ம மலடாக்கி வச்சுருக்கோம். அந்த ஃபெர்டிலைசர் இருந்தால் தான் அந்த மண் ஏதாவது ஒரு சத்து கொடுத்து அந்த வித்து, அதுவும் வெளிநாட்டுக்காரன் ஏதோ செஞ்சு வச்சுருக்கேன், அது வளர ஆரம்பிக்கும். அப்போ இதெல்லாமே ஒரு ரீப்ராசஸ் செஞ்சு எடுக்கிறதுக்கு பல மாதங்கள் எடுக்கலாம். இதெல்லாம் தான் இந்தியாவினுடைய சிக்கல். ஸோ அடுத்த ஓரிரு மாதங்கள் தான் நமக்கான டெட்லைன். இதுக்குள்ளே அந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வர வேண்டும். கம்ப்ளீட்டாக நான் சொல்கிறது, அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இல்லாட்டி ஈரான் மாற்றி அடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு யுத்தமாகவோ ஒரு ஃபயர் அப்டேட்டாகவோ மட்டுமே தெரியக்கூடாது. நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய சாப்பாடாகவும் தெரிய வேண்டும். நம்ம குழந்தைகள் ஸ்கூல்ஸுக்கு போவாங்களா இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக அது தெரிய வேண்டும். யுத்தம் மறுபடியும் நடக்குதுன்னா நம்ம வீட்டில் யாருமே ஸ்கூலுக்கு போக முடியாது. ஸ்கூல் பஸ் இயங்க வேண்டும், பெட்ரோல் டீசல் கிடைக்க வாய்ப்பு இருக்காது. நம்ம எல்லாருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம், இன்டர்நெட், இது எல்லாமே நமக்கு வேண்டும் அப்படின்னா மறுபடியும் நமக்கு கரண்ட் வேணும் அப்படின்னா மறுபடியும் நம்ம இந்த மாதிரியான அடுத்தடுத்த லெவலை நோக்கி, அடுத்தடுத்த சிக்கலை நோக்கி நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இது சரியாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது என்றால் பார்ட் 3ல் இதுக்கான இன்னொரு விளக்கமும் அதுக்கான அடுத்தடுத்த டேட்டாவும் உங்ககிட்ட தரப்போகிறேன். இதை கேட்டதுக்கே தலை சுற்றுதுன்னா பார்ட் 3 கேட்டிங்கன்னா மயங்கி விழுந்துட்டிங்கன்னா எனக்கு தெரியாதுப்பா, கம்பெனி பொறுப்பல்ல. நான் என்ன படிச்சுட்டு ரொம்ப பெரிய அளவில் ஷாக்காக இருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. நான் முதலே சொன்ன மாதிரி டிட்டோ இன்சூரன்ஸுக்கான அந்த ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.